திரு மனோர் பாஷா, இப்போ இதில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் அல்லது இஸ்மாயில் அவர்களுடைய கூற்று ஏற்கத்தக்கதாக இருக்கிறதா? சார், என்னை பொறுத்தவரை இன்றைக்கு இந்தியா பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு ஏகாதிபத்திய நாடு என்று சொல்லுகின்ற இஸ்மாயில் அவர்கள் அமெரிக்காவை அந்த ஏகாதிபத்திய நாட்டினுடைய அச்சுறுத்தலுக்கு அஞ்ச தயாராக இல்லை இந்தியா என்கின்ற அளவுக்கு துணிவோடு நிற்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற நாடாக இந்தியா உயர்ந்திருக்கிறது. இன்றைக்கு அன்னை இந்திரா காந்தி இருந்திருந்தால் எதை செய்திருப்பாரோ அந்த அமெரிக்காவுக்கு எதிரான அந்த காரியத்தை இன்றைக்கு மோடி செய்திருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, அமெரிக்காவை பொறுத்தவரை இது வாடிக்கையான ஒன்றுதான். இதே போல கடந்த காலங்களிலே தமிழகத்திற்கு இந்தியாவிற்கு பால் பொருட்களை இலவசமாக அனுப்பி கொண்டிருந்தார்கள். நாம் ஏதோ அவர்களிடம் பிச்சை எடுப்பதைப் போல அதை விமர்சனம் செய்தார்கள் அமெரிக்க ஏகாதிபத்தியம். அப்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் கடற்கரையிலே பொதுக்கூட்டம் போட்டு மானத்தோடு வாழ்வோம், அமெரிக்காவிடம் நாம் கையேந்த வேண்டிய அவசியமில்லை, பட்டினி கிடந்தாலும் பரவாயில்லை, நம் தேசத்தின் மானத்தை காப்போம் என்று அறைகோல் விடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜ். அந்த வழியிலே இன்றைக்கு நமக்கு நஷ்டம் ஏற்படுகிறது, இல்லை என்று சொல்லவில்லை. இஸ்மாயிலுக்கு இருக்கின்ற அறிவு கூட மோடிக்கோ அல்லது இந்தியாவினுடைய பொருளாதார நிபுணர்களுக்கோ இல்லாமல் இருக்காது. மாற்று வழி என்ன என்பதை கண்டிப்பாக அவர்கள் சிந்திக்கத்தான் செய்வார்கள். அது மட்டுமல்ல, ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது வாங்காதது எங்களுடைய விருப்பம். அதை அவர்கள் யார் நம்மை டிக்டேட் செய்வதற்கு? வாங்கக்கூடாது என்று சொல்லுவது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய வர்த்தகத்தை, அவருடைய விளைபொருட்களை, விவசாய வேளாண் பொருட்களை இங்கே சந்தைப்படுத்துவதற்கான இடமாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், எப்படி வெள்ளைக்காரன் இந்தியாவை அடிமைப்படுத்தி நம்மை அடிமையாக்கினானோ அந்த நிலைக்கு இந்தியாவை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியிலே ட்ரம்ப் ஈடுபடுகிறார். அதை எப்படி நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்றைக்கு நமக்கு நஷ்டம் ஏற்படுகிறது, மறுக்கவில்லை. மாற்று யோசனைகளை கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கின்ற பொருளாதார வல்லுநர்கள் உருவாக்குவார்கள் என்பதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு நமக்கு முக்கியம் இந்த தேசத்தினுடைய மானம் மரியாதை முக்கியம். அதை கொண்டு போய் அமெரிக்காவிடம் அடகு வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எதற்கு நமக்கு இந்த நாடு? ரஷ்யா என்றைக்குமே அன்னை இந்திரா காந்தியும் சரி, பண்டித நேருவும் சரி, ரஷ்யாவிற்கு ஆதரவாகத்தான் செயல்பட்டார்கள். ஏனென்று சொன்னால் ரஷ்யா நம்முடைய நட்பு நாடு, நம்முடைய நேச நாடு. அமெரிக்கா என்றைக்கும் நமக்கு விரோதமாக, இந்தியாவுக்கு விரோதமாக தொடர்ந்து இருக்கக்கூடிய நாடு. அவர்களுக்கு என்ன கோபம்? இவர் 4 முறை தொலைபேசி எடுக்கவில்லை என்று சொன்னால் எடுத்தால் பொய்யைத்தான் சொல்லுவார். வியட்நாம் இப்படித்தான் வியட்நாமோடு தொலைபேசியிலே பேசிவிட்டு நான் சொன்னதையெல்லாம் வியட்நாம் ஏற்றுக்கொண்டது என்று பொய்யை சொன்னார். அதை போலவே மோடியோடு தொலைபேசியில் பேசிவிட்டு நான் தான் அந்த பகல்காம் போரை நிறுத்துவதற்கு காரணமாக இருந்தேன் என்று நோபல் பரிசு வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பொய்யை சொன்னார். மொத்தத்தில் பொய்யை சொல்லியே இந்த தேசத்தில் மிரட்டி உலகம் முழுவதும் இருக்கின்ற நாடுகளை எப்படி வெள்ளை ஏகாதிபத்தியம் அடிமைப்படுத்தியதோ அப்படி அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால், இந்தியர்களை பொறுத்தவரை இன்றைக்கு அரசியல் கிடையாது, யார் ஆட்சி நடத்துகிறார்கள் என்பது முக்கியமல்ல, இந்தியாவினுடைய மானம் முக்கியம். எப்படி தலைவர் காமராஜ் மானத்தோடு வாழ்வோம் என்று சொன்னாரோ அந்த மானத்தை, இந்தியாவினுடைய மானத்தை அடமானம் வைக்க வேண்டும் என்று அமெரிக்கா நினைக்குமே ஆனால் கண்டிப்பாக அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடியவர்களாக இந்திய மக்கள் ஒருங்கிணைந்து ஒன்றுபட்டு நிற்பார்கள். எனவே வருகின்ற அந்த நஷ்டத்தை ஈடு செய்வதற்கான, வர்த்தகத்தை மாற்று வழியிலே செய்வதற்கான முயற்சிகளிலே கண்டிப்பாக மோடி அவர்கள் ஈடுபடுவார். இன்றைக்கு மோடி எடுத்திருக்கின்ற அந்த முடிவானது இந்தியாவின் மரியாதையை, மானத்தை உயர்த்தக்கூடிய அளவுக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் எந்த மிரட்டலை விடுத்தாலும் இந்தியா அதற்கு தலை சாயாது, அடிமைப்படாது, வீரத்தோடு எழுந்து நிற்போம் என்று இன்றைக்கு நாம் உலகுக்கே உணர்த்தி இருக்கிறோம். எனவே உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு மோடியினுடைய இந்த ராஜதந்திரத்தை பாராட்டக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறது. எனவே மோடி எடுத்திருக்கின்ற முடிவு சரியான முடிவாகத்தான் இருக்கிறது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் நாங்கள் எண்ணுகிறோம். திரு ராஜகம்பீரன் பாஸ், இதில் எதற்காக இது போன்ற ஒரு சூழல் உருவாகிறது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போ திரு இஸ்மாயில் அவர்கள் சொன்னார், நீங்கள் பயப்படக்கூடிய சூழல் போன்று இப்போ நீங்கள் இல்லைன்னு சொன்னதுனால உருவாகுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி அது அவங்க எல்லாருமே ட்ரம்ப் ஆதரவாளர்கள் சார், இந்தியாவுக்கு எதிரிங்க இவங்கெல்லாம். ஏன்னு சொன்னால் இவங்களுக்கு இந்தியா உலகத்தில் ஒரு வல்லரசு நாடாக உயர்ந்து வரக்கூடிய அளவுக்கு அப்துல் கலாம் சொன்னார்ல 2027 வரணும் அப்படின்லாம்,
அது மாதிரி ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்லும்போது இவர்கள் இந்தியாவுக்கு யாரெல்லாம் எதிரியாக இருக்கிறார்களோ அவர்களை ஆதரிப்பதிலே முதன்மையாக இருக்கிறார்கள். இந்தியா இன்னைக்கு ட்ரம்ப்பை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. ட்ரம்ப் தான் நம்மளை பார்த்து பயந்து வரியை ஏற்றுறாரு. ஏன்னு சொன்னால் இந்தியா வளர்ந்து கொண்டு இருக்கிறது, பொருளாதார ரீதியாக வளர்கிறது, நம்மை தற்சார்போடு இருந்து நம்மை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற போது அவர்களை வரி உயர்த்தியதன் மூலமாக நாம் அடக்கி விடலாம் என்று நினைத்தால் அடங்குவதற்கு இந்திய மக்கள் என்றைக்கும் தயாராக ஒரு திரு மனோகர் பாஷா ஒரு கம்பேரிசன் சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா திரு ஜெய்சங்கர் அவர்களே சொல்லுகின்ற போது கூட ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லும்போது என்னென்னா சீனாவு தான் அதிகமாக எண்ணெயை வாங்கிக் கொள்கிறது ரஷ்யாவிடமிருந்து. ஆனால் சீனாவுக்கு இந்த வரி விதிக்கப்படவில்லை, ஆனால் நமக்கு விதிக்கப்படுகிறது. எல்பிஜி அது வாங்குகின்ற போது ஐரோப்பிய ஒன்றியம் தான் அதை அதிக அளவுக்கு வாங்குகிறது நான் நினைக்கின்றேன். ஆனால் நமக்கு ஏன் அவர்கள் இவ்வளவு வரி விதித்தாங்கன்னு தெரியவில்லை அப்படின்னு. அதனால இது வேற ஏதோ காரணமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரே ஒரு காரணம் தான் சார். இந்தியா இல்ல அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அப்ப இந்த மாற்று ஏற்பாடுக்கான நமக்கு வேற விதமான நிலைப்பாடுகள், மாற்று ஏற்பாடுகள், அதை பற்றி யோசிக்க வேண்டிய தேவை. கண்டிப்பாக அந்த மாற்று ஏற்பாடுகள் செய்வார்கள். அதாவது திருப்பூராக இருந்தாலும் சரி அல்லது எந்த பகுதியை சேர்ந்த மக்களாக இருந்தாலும் பாதிக்கப்படுவதை கண்டிப்பாக நரேந்திர மோடி அதை விடமாட்டார், அனுமதிக்க மாட்டார். அவர்களுடைய உற்பத்தியை சரியான முறையில் விற்பனை செய்து பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குவார். அதை போலவே நம்முடைய மரியாதைக்குரிய நாகராஜ் சொன்னார், கொரோனா பீரியடில் பாதிக்கப்பட்ட அந்த தொழிலதிபர்கள் அனைவருக்கும் வங்கிகள் மூலமாக கடனுதவி கொடுத்தது, அவருடைய வட்டி விகிதத்தை ரத்து செய்தது, இப்படி போன்ற நடவடிக்கைகளை கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற தேக்க நிலையிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கின்ற காரியத்தை செய்யும். இந்தியாவின் மீது அவர்களுக்கு அந்த அளவுக்கு அச்சம் என்று சொன்னால், இந்தியா இன்றைக்கு பொருளாதார ரீதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து அமெரிக்கா அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. எனவே நம் மீது வரி சுமையை ஏற்றினால் நாம் அவர்களுக்கு அடங்கி போய்விடும் என்று நினைப்பார்களே. ஆனால் தலைவர் காமராஜ் சொன்னதைப் போல மானத்தோடு வாழ்வோம் என்பதுதான் இந்தியர்களின் தன்மானமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்திய மக்கள் அனைவரும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடியிலிருந்து இந்தியாவை காப்பாற்றுவதற்கு ஒன்று சேர்ந்து பாரத பிரதமர் மோடியின் தலைமையிலே ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. எனவே இந்த எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அத்தனையும் தாண்டி இந்தியாவை வல்லரசாக்கக்கூடிய முயற்சியிலே இந்திய அரசாங்கம், பாரத பிரதமர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அது நிச்சயமாக வெற்றி பெறும். அமெரிக்காவினுடைய மிரட்டலுக்கோ அல்லது அமெரிக்காவினுடைய வரி விதிப்பினாலேயோ இந்தியாவை அடக்கிவிட முடியாது. இதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்திய மக்களுக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன்.